குளிர்காலம் நெருங்கிடுச்சு. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மாதம் தான் ஓரளவு குளிராக தெரியும். பட் தமிழ்நாட்டுக்கு வடக்க போக போக குளிர் மிக அதிகமாக தெரியும். குளிர் அதிகமான உடனே மஃப்ளர் கட்டிக்குவாங்க அல்லது ஒரு வகையான குல்லா போடுவாங்க. அதுக்கு மங்கி கேப்புன்னு சொல்லுவாங்க. அது எப்படி மங்கி கேப்புன்ற பேர் வந்ததுன்னு தெரியலை. மஃப்ளரோ மங்கி கேப்போ இது முதல்ல கையால் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மிஷின் வந்துடுச்சு. எல்லாமே கைனால் பின்னி பின்னி தான் செய்வாங்க. இப்போ நம்ம இதை முதல் முறையாக மிஷினில் தைச்சி தயாரிக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிறத முறையாக பார்க்க போகிறோம். நம்ம டெய்லர் இல்லையா, அதனால் நம்ம செலவில்லாமலும் சிக்கனமாகவும் அதே நேரத்தில் சரியான ஒரு ப்ராடக்டை நம்ம தயாரிக்கிறோம். இதை தயாரிக்கிறதுக்கு முதல்ல ஒரு பழைய டிஷர்ட், பயன்படாமல் இருக்கிற ஒரு டிஷர்ட், அதை தானே நம்ம சிக்கனமாகவும் பயனுள்ளதாகவும் செய்ய முடியும். பழைய டிஷர்ட் எடுத்து இதில் காமிச்சிருக்கிற மாதிரி நெஞ்சு பட்டி ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, கரெக்டாக அந்த அளவோட குறுக்க வெட்டிடுங்க. இந்த ஆமோல் டு அந்த ஆமோல் வெட்டிட்டு 2 சைடு சீமையும் கட் பண்ணிவிடுங்க. இப்போ ரெண்டையும் சேர்த்த மாதிரி அப்படியே மடிச்சுட்டு ஒரு 7.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. சீம் அலோன்ஸ்லாம் சேர்த்து ஒரு 7.5 இன்ச்சு வச்சு அதை மடிச்சுட்டு மேலேருந்து ஒரு 7.5 இன்ச்சு கீழே இறக்குங்க. அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கீழே இறக்கிட்டு 2 அளவு மார்க் வச்சுக்கோங்க. மேலேருந்து ஒரு 7.5, அங்கேருந்து இங்கேருந்து அந்த சென்டர்லேருந்து ஒரு 3.5 இன்ச்சு. ஸோ 3.5 7 இன்ச்சு வரும் ஓப்பனில் எடுத்தோம்னா. இப்போ கீழே ஒரு 1.5 இன்ச்சுக்கு இதுதான் நம்ம பார்க்குறதுக்கான விண்டோ. அது விண்டோ கட் எடுக்கிறோம் அதில். சரியா, இது பார்த்துக்கோங்க. இந்த விண்டோ கட்டு எடுத்ததும் நல்லா கவனிங்க. இப்போ நம்ம ஒரு பக்கம் 7.5 இன்ச்சு தானே வச்சு மடிச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு சைடு பெருசாக இருக்கும் இல்லைங்களா, நல்லா பாருங்கள். இப்போ இந்த டேபிளில் போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா இதை ஆப்போசிட்டில் திருப்பிக்கணும். அந்த சின்ன சைடு மேலேயும் பெரிய சைடு கீழேயும் வச்சுருக்குதா, விண்டோவோட கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு இப்போ விண்டோவை மட்டும் ரவுண்டாக சுற்றி தைக்கணும். இது முதல் தடவை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். கொஞ்சம் நிதானித்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா புரியும். எதுக்காக இதில் இவ்வளோ குழப்பமான வேலை செய்கிறோம் அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு ஆசை என்னன்னாக்கா எந்த ஒரு தையலும் வெளியே வரக்கூடாது, எல்லாமே உள்ளே போயிருக்கணும், எல்லா கச்சாவும் உள்ளே இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இந்த மாதிரி செய்திருக்கேன். ஏன்னா அது ஒரிஜினல் கையாலேயே நிட்டிங் செய்கிறாங்கல்ல, பின்னலில் செய்கிறது. அதில் எங்கேயுமே கச்சா இருக்காது, எல்லாமே உள்ளுக்குள்ளே அடங்கியிருக்கும். அதே மாதிரியே நம்மளும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் அது. இப்போ விண்டோ தச்சாச்சு. தச்சு முடித்ததும் இந்த மேலே ஒரு துணி கீழே ஒரு துணி இருக்கு இல்லைங்களா, நல்லா பாருங்கள், நல்லா புரியும். அந்த மேலே இருக்கிற துணியை அப்படியே உள்ளே வச்சுட்டு கீழே இருக்கிற துணியினுடைய 2 ஓரத்தையும் ஒன்றா சேர்த்து பிடிச்சி நேராக ஒரு தையல் போட்டுவிடணும். இப்போ உள்பக்கத்தில் வச்சுருந்தோம்ல துணி, அதை பிரட்டி வெளியே எடுத்து அதனுடைய 2 எண்டையும் ஒன்றா சேர்த்து 2 ஓரத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த பக்கம் நேராக ஒரு தையல் தைக்கணும். இப்போ நல்லா கவனிங்க. அந்த விண்டோவோட கச்சாவும் உள்ளே இருக்கும், இதுவும் உள்ளே வரும் இந்த தையலும். இப்போ 2ஐயும் பண்ணிவிட்டு இதை அழகாக மறுபடியும் திருப்பணும். திருப்பும்போது 2 தனித்தனியாக வரும். அப்போது அந்த விண்டோ வழியாக அதை உள்ளே திணிச்சு அதை வெளியே எடுக்கணும். பாருங்கள், இப்போ எடுக்கிறாரு பாருங்கள். இதே 2வது துணியோடைய 2 ஓரத்தை சேர்த்து தைக்கிறது. இப்போ எப்படி பிரட்டி எடுத்துகிட்டு வச்சு எப்படி தைக்கிறாங்க, அந்த விண்டோவை நல்லா கவனிங்க. விண்டோ தான் உங்களுக்கு அடையாளம். விண்டோ வழியாக அந்த முதல் துணியை வெளியே தொங்க விட்டுட்டு இதை எப்படி தனியாக பிடிக்கிறாரு பாருங்கள். இப்படி எடுத்துகிட்டு அது வழியாக திருப்பிக்கணும். திருப்பிட்டு தைக்கணும். கொஞ்சம் குழப்பமாக தான் தெரியும் பார்க்குறதுக்கு. தையல் வெளியே வராமல் தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இல்லாட்டா ஒரே தையல் உள்பக்கமாக பிடிச்சி தைச்சிடலாம், உள்ள கச்சா இருக்கும், ஊர்த்தம் தலையில், அதுக்காக தான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் இடையில கொஞ்ச நாள் வெளியூர் போயிட்டதுனால தொடர்ந்து நான் வீடியோ போடலை. அடுத்த வர்ற வீடியோக்களில் உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் பற்றின விஷயங்கள் சொல்ல வரேன். ப்ளவுஸில் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. அது நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னாக்கா மற்ற சேனலுக்கு நம்மளுக்கு உள்ள வித்தியாசம் தெரியும். அந்த இதெல்லாம் வர இருக்கிற
நாட்களில் வந்து உங்களுக்கு நான் ப்ளவுஸை பற்றி நிறையா சொல்லணும். அதை நான் சொல்கிறேன். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி காத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பெல் பட்டன் தட்டி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறது எப்போங்கிறதே உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், அந்த மங்கி கேப் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, 2 லேயர் தனித்தனியாக இருக்கும்ல. இப்போ அதை உள்தையல் போடுறது எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். அது உள்பக்கமாக பிரட்டி எடுத்து அது உள்ளே வச்சு ஒரு தையல் போட்டுட்டு திருப்பி திருப்பி விட்டுட்டோம்னாக்கா அது தலைகாணி வர மாதிரி உள்ளே போயிடும். அவ்வளோதான் அதில் உள்ள வேலை. இது அந்த விண்டோவுக்கு போடுற ஓரத்தையல் மேல் பக்கமாக வச்சு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும் அந்த இடம், அப்போ தான் நம்ம கண்ணுக்கிட்ட கரெக்டாக சுற்றி வரும். என்னன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம், மங்கி கேப்போடைய ஒரு நோக்கமே உச்சந்தலை வந்துட்டோ குளிர் காற்று படக்கூடாது. அதே மாதிரியா 2 காது பக்கமும் படக்கூடாது. மூக்கையும் முடிஞ்ச வரைக்கும் சில பேர் மறைச்சிக்குவாங்க. அதுதான் இந்த மங்கி கேப்போடைய அவசியம். இப்போ எடுத்துகிட்டு திருப்பினாக்கா அந்த டிஷர்ட்டோட பாட்டம் பாருங்கள், தலைப்பக்கம் வந்துடும். அதை வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டோம்னாக்கா தலைப்பக்கம் கனமாகவும் திக்காகவும் இருக்கும், குளிர்வாடை படாது. இதுதான் மங்கி கேப். இது வரைக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டு வர்ற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகள், பாராட்டுகள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அது எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும்.